விசுவாசமானவர். உம்மை ஆராதிப்பேன் அழகே. என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ இன்று நாவு பற்றலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பற்றலையே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பற்றலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டு பிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டு பிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பற்றலையே. பாடுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பற்றலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பற்றலையே. எங்கள் அழகே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போல எங்களை பார்க்க யாரும் இல்லை ஆண்டவரே. மனிதனோட பார்வை நம்மை வித்தியாசமாய் பார்க்கிறது தகப்பனே, என்னை கீழே பார்க்கிறது. ஆனால் உன் பார்வை மட்டும்தான் வித்தியாசமாக, உன் பார்வை மட்டும்தான் என்னை மேன்மையாக, உங்க பார்வை மட்டும்தான் ஆசீர்வாதம் கொடுக்கிற பார்வை, எங்களை மன்னிக்கிற பார்வை, எங்களை ஆசீர்வதிக்கிற பார்வை, எங்களை உயர்த்துகிற பார்வை. ஆண்டவரே, நீங்க ஒரு முறை பார்த்தா போதும் ஆண்டவரே. அப்பா, உங்க தலையை ஒரு முறை எங்கள் பக்கமாய் திருப்பினால் போதும் ஆண்டவரே. தகப்பனே, உங்க பார்வையில் அதிசயம் உண்டு தகப்பனே, உங்க பார்வையில் அழகு உண்டு. அழகான தேவன் என் பக்கமாய் திரும்பும்படியாக ஆண்டவரே, எங்களை குறித்து யோசிக்கிற ஒரே தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. எங்களை குறித்து பார்த்து கொள்கிறவா, எங்களை ஆசீர்வதிக்கிறவா, எங்களை நடச்சுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. சோத்திரம். கடந்த வாரத்தை காட்டிலும் தகப்பனே, வருகிற வாரம் அதிசயமா மாற்ற போகிறீர், ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறீர். எல்லாம் நன்மையானதே எங்களுக்கு முடிசூட போகிறீர் ஆண்டவரே. சோத்திரம். தகப்பனே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாளை நடக்க போகிற ஆராதனைக்காக நாங்கள் ஆயத்தம் படுத்தி கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இந்த பாத்திரம் ஏனோ தானம் என்று வராதபடிக்கு தகப்பனே, தகுதி உள்ள பாத்திரமா எங்களை ஆயத்தப்படுத்துங்க. தேவனை ஆராதிக்கிற நான் தகுதிப்படுத்தப்படணும். தேவனை ஆராதிக்கிற நான் சுத்தமாய் ஆராதிக்கணும். தேவனை ஆராதிக்கிற நான் அவருக்கு ஏற்ற ஆராதனை கொடுக்கணும் ஆண்டவரே. மகிமை படுத்துகிற நன்மையான பாத்திரமாய் என்னை மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற வேலையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அவருக்கென்று படைத்து அவருக்கென்று உருவாக்கின தேவன், அவருக்கென்று தகுதிப்படுத்தவும் ஆயத்தமா இருக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க
ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே சோத்திரம் தகப்பனே. விளக்கு எரிகிற விளக்கு என்னிடம் இருக்கணும் தகப்பனே. என்ன இல்லை, என்னிடம் தகுதி இல்லை என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவர் நேலையிலும் நேரமும் தகப்பனே என் எண்ணெயானது தகப்பனே எரிகிற அக்கினியா மாற்றுங்க. ஆண்டவரே சோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த மக்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. மிகுதியான காரியங்களும் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. இயேசு நல்லவா. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தவர்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வந்தவர்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமா, யார் வராங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் இல்லையா? ஆமென். அப்படியாய் கர்த்தர் வந்தவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. சின்ன ஒரு வசனத்தை மட்டும் நான் இன்று தியானிக்க போகிறோம். பெருசா செய்தி இல்லை இன்னைக்கு. சின்ன ஒரு வசனத்தை, எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வசனத்தை நான் இந்த வாரம் தியானிக்கும் போது நான் ஒரு வசனத்தை பார்த்தேன். யாக்கோபு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். ஜேம்ஸ் சாப்டர் 3:13. ஜேம்ஸ் சாப்டர் 3:13. இப்படி உங்களில் ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் எவனோ நல்ல நடத்தையினாலே காண்பிக்க கடவன். 14 படிங்க. 14ங்க அடுத்த வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களே ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டுதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்க. படிங்க அப்படியே. இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வருதுங்களா? பரத்திலிருந்து. இருக்கிறது. வைராகியமும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ ஃபர்ஸ்ட் முதலாவது சுத்தமுள்ளவதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் என்னதுங்க நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆமா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் நீங்கள் போயிட்டு கூட ஒரு முறை இதை படிங்க. நான் இதை பார்க்கும்போது இந்த 17ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கா? சுத்தமா. பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கு? சுத்தம். அப்போ இங்கே 2 ஞானத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சரியா? முதல் ஞானம் இந்த வேத புஸ்தகத்தில் ஞானி யாருங்க? சாலமன். சாலமன் என்ன ஞானி. அவன் என்னத்தை கேட்டா? சாலமன் என்னத்தை கேட்டாப்ல? படிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 படிங்க. இப்போதோ தேவனாகிய கர்த்தாவே, இது யார் சொல்றதுங்க? சாலமன் சொல்றேன். கவனிங்க. சாலமன் என்ன சொல்றாப்ல? நான் யாரு? போக்கு வரவு
அறியாத ஒரு சிறு பிள்ளை. படிங்க. நீர் தெரிந்து கொண்டதோ நீ தெரிந்து கொண்டது ஏராளத்துக்கு எண்ணிக்கைக்கு அடங்காததும் ஆ ஆ ஆ ஆ ஆ அடியனுக்கு என்னத்தை கொடுக்கணுமா? ஞானத்தோட இருதயத்தை என்ன பண்ணுங்க? தந்தரலும். யாராலே ஆகும் என்றார். பாருங்க, இங்க ரெண்டு ஞானத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். சாலமன் எதுக்கு ஞானத்தை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். சாலமன் வந்து ஞானத்தை கேட்டான். எதுக்கு கேட்டானா, ஜனங்களை நடத்தும்படியாக கேட்டான். ஜனங்களை நடத்தும்படியாக கேட்டான். ஆண்டவரே, இவ்வளவு ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்த ஏராளமான ஜனங்களை நான் நடத்தணும்னா எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி அவருக்கு நான் புத்தி சொல்லும்படியாக எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும் என்று சொல்லி சாலமன் கேட்டாப்புல அந்த ஞானத்தை சாலமனுக்கு கர்த்தர் கொடுத்தார். சாலமனுக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்காக தான் அவன் ராஜாவாய் மாறினான். சரியா? சாலமன் வந்து கேட்ட ஞானத்தை கொடுத்து ராஜாவாய் மாறினான். ஆனால் நாம் சாலமன் கேட்ட ஞானத்தை நாம் இப்போது கேட்பது கிடையாது. சாலமன் கேட்ட ஞானத்தை நம்ம கேட்கறது கிடையாது. இங்க யாக்கோபு கேட்ட ஞானத்தை தான் நம்ம கேட்க போகிறோம், இல்லையா? யாக்கோபு என்ன ஞானத்தை கேட்கிறோம்? இப்போ திருப்புங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரம், இப்போ 7ஆம் வசனம் படிங்க. 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். என்ன ஞானத்தை கேட்க போகிறோம்? சுத்தமுள்ள ஞானம். சரியா? சுத்தமுள்ள ஞானம். சாலமனுக்கு எத்தனை மனைவி? மெனி, கணக்கில்ல. சாலமன் எத்தனை மனைவி? ஆனா அவனை ஞானின்னு சொல்றோம் நம்ம. சரியா? சாலமன் எத்தனை மனைவி? கணக்கில்லாத மனைவிங்க, கான்க்யூபைன்ஸ். எந்த ஊருக்கு போறானோ அந்த இடத்துல ஒரு டென்ட் கட்டிடுவாரு சாலமன். அப்படியான வாழ்க்கை யாரோடது? ஒரு ஞானியோட வாழ்க்கை. அந்த ஞானத்தை நம்ம கேட்கக்கூடாது. ஆமேன். அந்த ஞானத்தை நம்ம கேட்கக்கூடாது. அப்புறம் இந்தியா பாப்புலேஷன் ரொம்ப பெருசாயிடும், இந்தியா சீர்கெட்டு போயிடும். ஏன்னா அந்த ஞானத்தை கேட்டோம்னா. அதுக்காக தான் கர்த்தர் வேற ஒரு ஞானத்தை அழகா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பட் த விஸ்டம் தட் comes from heaven is first of all pure. பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கான்? சுத்தம், பியூர். 13ஆம் வசனம் படிங்க. இப்ப உங்களின் ஞானியும் விவேகியா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட நல்ல நடத்தையால் என்ன செய்யணும்? அவன் காண்பிக்க கடவன். சாலமன் என்ன எதை காமிச்சாப்ல? சாலமன் கெட்டதை தான் காமிச்சான். ஆனா சாலமன் எதை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். கேட்ட ஞானம் அவன் எதை செய்ய வச்சுது? கெட்டதை தான் செய்ய வச்சுச்சு. he was a king, ராஜாவா இருந்தான். ஆனா எப்படி நடத்தணும்? 13ஆம் வசனம் அழகா சொல்லுதே, who is wise and understanding among you. உன்னை தெரிந்து கொண்டு ஞானத்தோடு நடத்துகிறவன் எவனோ அவன் என்ன செய்யணும்? நடத்தணும். இதுதான் ஒரு ராஜாவோட கிரைட்டீரியா, குவாலிட்டி. ஜனங்களை புரிஞ்சுக்கு நடத்தணும். ஆனா ராஜாவுக்கு அப்படி இல்லை. ராஜா வந்து அவன் ராஜாவா நினைச்சிட்டான். ராஜாவை என்ன நினைச்சிட்டா? ராஜாவை நினைச்சிட்டா. அவன் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் ஜனங்க என்ன பண்ண மாட்டாங்க? மறுபேச்சு பேச மாட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு அவன் இஷ்டத்தை போல அவன். அப்படியான ஞானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கல. தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம் சுத்தமுள்ள ஞானம். என்ன ஞானத்தை கொடுக்கிறாரு? சுத்தமுள்ள ஞானம். 14ஆம் வசனம் படிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும். இப்போ சுத்தம் உள்ள ஞானத்தை நம்ம கேட்கிறோம். ஆனால் சாலமன் கேட்ட ஞானம் என்ன? ஜனங்களை அறிகிற ஞானம், ஜனங்களை நடத்துகிற ஞானம். அச்சா, அந்த உலகபூர்வமான ஞானத்துல என்ன இருக்குங்க? படிங்க. நான் கசப்பான வைராகியத்தையும் விரோகத்தையும் வைப்பீர்களே. ஆனால் நம்ம ஞானம், நாம் கற்றுக்கொள்கிற ஞானம் எப்படி இருக்குன்னா கசப்பான ஞானம், வைராகியம். ஒருத்தர் மேல ஒரு வைராகியம். ஒருத்தர் எப்படின்னா கீழே தள்ளிடணும்,
அதுக்கு தான் வித்தியாசமாக யோசிக்கிற ஞானத்தை நீங்கள் அடையிறீங்க. இருக்கிற வேத புஸ்தகத்தில் பார்க்குறது கிடையாது. வேத புஸ்தகங்களை பார்த்தோன்னா அப்படி கிடைக்காது. நமக்கு கிடைக்கிற வேத புஸ்தகம் வேற. ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், டிவி, சீரியல், அநேக ஞானங்கள் நம்ம கற்றுக்கிற என்ன செய்யறோன்னா இப்படியான விஷயம் என்ன வைராகத்தையும். அது அடுத்தது அப்படியே 16 படிங்க. வைராகமும் விரோதமும் எங்க உண்டு? அங்க என்ன உண்டு? கலக்கமும் துர்ச்செய்களும் உண்டு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறனா எந்த ஞானத்தை நாம் அடைகிறோம் என்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை நாம் கற்றுக்கொள்கிறோம், வாட் ஆர் வி லேர்னிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ சிறு பிள்ளைங்க எதை பார்த்து கற்றுக்கிறாங்க, எங்கேருந்து ஞானம் வருது சொல்லவே முடியறதில்ல. நீங்கள் நியூஸை போய் பாருங்க. இப்போ வந்து வாலிப 27, 25 கூட நம்பிடலாம். இப்போ இந்த 16, 18, 17 வயசில் இருக்கிற இந்த பிள்ளைங்களை வந்து நம்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பருவத்தில் தான் அவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறாங்க. அந்த 10th ஸ்டாண்டர்டு 9th வரும்போது 10th வரும்போது என்னன்னா அந்த நாலேஜை கெயின் பண்ணுறாங்க. புதிய விஷயத்தை பார்க்குறாங்க. புதிய விஷயத்தை ஞானம் அவங்களுக்கு கற்றுக்கொள்கிறது தெரிகிறதுனால, இந்த உலகத்திலேருந்து வருகிற ஞானத்தினால இப்படியான விஷயங்களை அவன் கற்றுக்கொண்டு வருகிற சந்நிதியில் வந்து பிரச்சனைகள் உண்டாகுது. அது என்ன செய்கிறது? கஷ்டங்களை கொண்டு வருகிற காரியங்களை அவர் செய்கிறாங்க. ஆனால் நாம் சிறு பிள்ளைகளுக்கு ஞானம் சொல்லிக் கொடுக்குறோம்னா எந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கணும்? பரிசுத்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுத்தமுள்ள ஞானத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் அழகாக சொல்லுகிறார். பட் the wisdom that comes from heaven is first of all pure. 17 படிங்க இப்போ சீக்கிரம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது என்ன இருக்குது? அது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும். போத விடுங்க. என்ன 3 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தமும், சமாதானமும், சாந்தமும். சரியா? இந்த ஞானத்தை தான் நம்ம முதல்ல கத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு என்ன இருக்கணும்? முதல்ல நாம் பரிசுத்தமா இருக்கணும். அந்த ஆண்டவரே என்னை பரிசுத்தமாய் ஆக்குகிற ஞானத்தை கொடுங்க. நீங்க கேட்க வேண்டிய ஞானம் எது? பரிசுத்தமாய் மாற்றுகிற ஞானத்தை கொடுங்க. அடுத்தது என்ன? சமாதானம். சமாதானம் எடுத்துக்கணும். 2 வகையான சமாதானம். ஒன்று உலகம் தருகிற சமாதானம், ஒன்று தேவன் தருகிற சமாதானம். உலகம் தருகிற சமாதானம் இன்னைக்கு ஒரு நாள், ஆனால் தேவன் தருகிற சமாதானம் நிரந்தரமாக நித்தியத்துக்கும் அந்த சமாதானம் இருக்கும். அப்போ அது நித்தியத்துக்கும் தேவன் சமாதானம் கொடுக்கிறார்னா கர்த்தருடைய ஞானம் நமக்கு இருந்தால்தான் அந்த சமாதானம் நம்மகிட்ட வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மோட கூட இருந்தால்தான், கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கினால்தான் அந்த சமாதானம் உனக்கு புரியும். அது தெரியும், உனக்கு பார்வைக்கு தெரியும். கர்த்தரை நீ முழுமையாக ஏற்றுக்கலைன்னா அந்த சமாதானம் ஒன்று இருந்த போதிலும், நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் முழுமையாக இருப்பது போல நீங்களும் முழுமையாக இருங்க. நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. அப்படி சொல்றாரு கர்த்தர். சரியா? அதே கர்த்தர் சொல்லுகிறார், நான் சிலுவையில் என்ன பண்ணேன்? எல்லாவற்றையும் உனக்காய் முடிச்சேன். எல்லாவற்றையும் உங்களுக்காக முடிச்சிட்டேன். அப்போ நீங்க என்ன ஆக்கப்பட்டிருக்கீங்க? சிலுவையில் நீங்க என்ன ஆக்கப்பட்டிருக்கீங்க? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க என்ன ஆக்கப்பட்டிருக்கீங்க? பரிசுத்தம், பர்ஃபெக்ட். என்ன ஆக்கப்பட்டிருக்கீங்க? பரிபூர்ண ஆக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. சரி, எங்க? சிலுவையில் கர்த்தர் ரத்தம் சிந்தி உனக்காய் மரித்து சொன்ன வார்த்தை முடிந்தது என்று சொன்ன வார்த்தையில் அநேக அர்த்தம் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம் பரிபூரணம். கர்த்தர் உனக்கான பாவ நிவாரண பலியாய் மாறி உன்னை பரிபூர்ணமாய் மாற்றும்படியாய் தான் அவர் ரத்தத்தை சிந்தி மரித்தார். அப்ப அந்த பரிபூர்ணம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. பரிபூர்ணம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. அதை பார்க்கணும்னா அந்த உண்மையை நீ ஏற்றுக்கணும். எதை? அந்த பரிபூர்ணத்தை நீ உணரணும்னா கர்த்தர் உனக்காய் மரித்து உயிரோடு கூட எழும்பினதை நீ உணரணும், ஏற்றுக்கணும். அப்பதான் அந்த பரிபூர்ணம் உனக்கு தெரியும். அதே போலத்தான் தேவ சமாதானம் உனக்கு தெரியணும்னா அது உன்னிடம் இருக்கு. கர்த்தர் என்ன சொல்லிட்டு பண்ணாருங்க? என் சமாதானத்தை உனக்கு. அப்படின்னா அர்த்தங்க அதுங்க
என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? என் சமாதானத்தை உனக்கு வச்சுட்டு போயிருக்கிற என்ன அர்த்தம் இருக்கு? அங்க வீட்டில் சாப்பாடாக்கி வச்சிருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? சாப்பாடு ரெடியா இருக்கு, நீ போய் போட்டு சாப்பிடணும், அவ்வளோதான். நீ போய் சமையல் செய்து சாப்பிடணும்னு சொல்லல கர்த்தர். உனக்கான சமாதானத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? வச்சு போயிருக்கிறேன். அந்த சமாதானத்தை நீ அறியணும், புரியணும்னா சொல்லுகிற வசனத்தின் பிரகாரம் தேவ பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நீ என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படி கேட்டதான் உனக்கு வச்சிருக்கிற அந்த தேவ சமாதானம் உனக்கு புரியும். இல்லைன்னா உனக்கு புரியாது. கர்த்தர் சொன்னார், உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் உண்டு. சரியா? உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் உன்னை என்ன செய்யறார்? கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். சரியா? அதே போல தான் அநேக உபத்திரம் இருந்த போதிலும் உனக்கான சமாதானம் எப்படி வரணும்னா, தேவ ஞானம் இருந்தால் மட்டுமே தான் அந்த சமாதானம் உனக்கு வெளிப்படும். தேவ ஞானம் உனக்கு இருந்தால் மட்டுமே தான் அந்த பரிசுத்தம் உனக்கு வெளிப்படும். அப்ப முதலாவது மனிதர்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட நானும் நீயும் கேட்க வேண்டியது என்ன? ஆண்டவரே, பரத்திலிருந்து இருக்கிற ஞானத்தை எனக்கு என்ன பண்ணுங்க? தாங்க. give me the wisdom from heaven. பரத்தில் இருக்கிற ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்ப கேட்டதா everything that you see you will see from heaven's wisdom. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுச்சிங்களா? நீ எதை பார்த்தாலும் பரலோகத்தில் ஞானத்தில் தான் நீ அதை பார்ப்பே தவிர உலகத்தின் ஞானத்தில் எந்தையும் பார்க்க மாட்டே. If you see anything through world's knowledge, you will be constructive. அதை நீ உலகத்தின் பலத்தாலத்தில் அதை கட்ட ஆரம்பிப்ப. உன் சுயத்தினால நீ அதை கட்ட ஆரம்பிப்ப. ஏன்னா உலகத்தின் ஞானத்திலிருந்து நீ அதை பார்க்கிற. ஆனால் தேவனோட ஞானத்தை நீ பெற்றுக்கொண்ட நீயோ ஒரு விஷயத்தை கட்டுற, ஒரு விஷயத்தை செய்யறனா எந்த ஞானத்தில் செய்வ? தேவ ஞானத்தில் தான் நீ செய்வ. ஏன்னா கர்த்தரோட ஞானம் உன்னை என்ன பண்ணிருக்கு? ஆட்கொண்டு வருகிறது. அடுத்தது வசனம், அடுத்த இது படிங்க 17. பரிசுத்தம், சமாதானம், சாந்தமும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நல்ல கனி. என்னதுங்க? நல்ல கனி. பட்சபாதம், அப்புறம் மாயமற்றதும். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாருக்கும் நல்ல கனி உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் என்ன உண்டு? நல்ல கனி உண்டு. ஆமென் சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. என்கிட்ட நல்ல கனி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை யாருன்னா எத்தனை திட்டுட்டோம், என்ன இப்படி பண்ண, அவங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு யாருன்னா எதனா சொல்லுவாங்க, திட்டுவாங்க, சொல்லுவாங்க, உங்களை கேவலமாக பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, கர்த்தர் உனக்காக ரத்தம் சிந்தின போது உனக்குள்ள கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரோட கனி உனக்குள்ள தொட ஆரம்பிச்சு. ஏன்னா அவரே திராட்சை கொடியா இருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. அது வருகிற கொடி நம்ம இல்லையா? ஆமென். அப்போ அந்த கொடியில் என்ன வரும்? கனி வரும். அந்த கொடியில் என்ன வரும்? கனி வரும். வரும். அப்படியான கனிகள் கொடுக்கிற மரமாக தான் நீயும் நானும் இருக்கிற. உங்கள்ட்ட ஒரு கனி உண்டு. அந்த கனியை நீ ஏன் பார்க்கல? ஏன் மற்றவங்க தெரிஞ்சுக்கலனா? ஏன் தெரிஞ்சுக்கல? சொல்லுங்க, ஏன் தெரிஞ்சுக்கல? உன்கிட்ட இருக்கிற கனியே உனக்கே தெரியல, இல்லை மற்றவங்களுக்கும் உன்கிட்ட இருக்கிற கனி தெரியல. ஏன் தெரிஞ்சுக்கல அவங்க? இல்லை நீங்க ஏன் தெரிஞ்சுக்கல? ஏன் தெரிஞ்சுக்க முடியல? சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வு இல்லை. அப்புறம் சொல்லுங்க. இப்போ நீங்க கண்ணாடி போட்டுக்கிறீங்க, கண்ணு தெரியல. குட் ஆன்சர். நீங்க அம்மல நீங்க கண்ணாடி போட்டுக்கிறீங்க, கண்ணு தெரியுதா? அப்பயும் கண்ணாடி போட்டுக்கிறீங்க. சரியா தெரியல. சரியா தெரியல. சிலருக்கு ஷார்ட் சைட் இருக்கு, சிலருக்கு லாங் சைட் இருக்கு, சிலருக்கு பார்த்தா படிக்க இவ்வளோ தூரத்தில் கூட படிக்க தெரியாது. ஏன்னா அந்த கண்ணில், ஏன்னா அந்த கிளாஸ் போட்டால் தான் அதை தெரியும். சரியா? இப்போ உனக்கிட்ட என்ன இருக்குதுன்னா கனி இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் போடணும். அந்த கிளாஸ் போட்டால் தான் உங்கள்கிட்ட இருக்கிற கனி உனக்கு தெரியும். அது என்ன கிளாஸ்னா பரத்திலிருந்து இருக்கிற ஞானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற ஞானம் உன்னிடம் இருந்தால் மட்டுமே தான் உனக்கு என்ன கேட்டு என்ன தெரியும்? உன்னிடம் இருக்கிற கனி தெரியும். அடுத்தது என்ன? நீ எப்படி இருக்க மாட்டாய்? பட்சபாதம் உன்னிடம் இருக்காது. சரியா?
நீ எதை பார்ப்பா? உன்னிடம் இருக்க நல்ல கனி உன்னிடம் இருக்கும், உன்னிடம் ஞானம் இருக்கிறதுனால நீ எதை பண்ண மாட்ட? பட்சபாதம்னா என்னங்க? பார்ஷாலிட்டி. பட்சபாதம்னா என்ன? பார்ஷாலிட்டி. அடுத்தது என்ன சிஸ்டர்? லாஸ்ட் மாயமான மாயமற்றதா இருக்கிறது. ஏன் மாயமற்றதா இருக்கிறதுனா, இந்த உலகம் எல்லாமே மாயை. அதுதான் அழகா ஒரு பக்தன் பாடுறார், மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. ஆமா இல்லையா? வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாமே மாயை. அதனால்தான் மாயவற்ற வாழ்க்கை, மாயவற்ற செயல், மாயவற்ற காரியங்கள் நாம் ஏன் செய்கிறோம்னா, கர்த்தருடைய ஞானம் நம்மகிட்ட இல்ல. ஆமென். கர்த்தருடைய ஞானம் நம்மிடம் இல்லாததுனால தான் நாம் இன்னுமாய் உலகத்தின் காரியங்களையோ இல்லை உலகத்தின் விஷயங்களையோ மாயமான காரியங்களையும் நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம். when we have God's knowledge, God's wisdom, தேவனோட ஞானம் நம்மகிட்ட வரும்போது அந்த ஞானம் பரிசுத்த ஞானமா இருக்கிறது இல்லையா? அந்த ஞானம் எப்படி இருக்குங்க? பரிசுத்த ஞானமா இருக்குது. அந்த பரிசுத்த ஞானம் நமக்கு சகலவற்றையும் காட்டும். எரேமியா 3:33 என்ன சொல்லுதுங்க? எரேமியா 3:33 என்ன சொல்லுது? Call to me, I will answer and I will show you. படிங்க பார்க்கலாம் தமிழ்ல. எரேமியா 3:30, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உனக்கு எட்டாததும் அறியாததும் பெரிய காரியம். 3 விஷயம்: எட்டாதது, அறியாதது, பெரிய காரியம். என்ன செய்றார் கர்த்தர்? அதை உனக்கு காண்பிக்கிறேன்றாரு. எப்படி காண்பிப்பாருன்னா, நீ அவரை கூப்பிடணும். அவரை கூப்பிடணும்னா உனக்கிட்ட என்ன வேணும்? தேவ ஞானம் வேணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாலமன் ஆவியில நிரம்பியோ, சாலமன் சர்ச்சில் உட்காந்தோ, அந்நிய பாஷை பேசியோ அப்படியெல்லாம் சாலமன் கேட்கல. சாலமன் சும்மா கேட்டான். என்னந்திரமா கேட்டான்? எங்கள் அப்பா உன்னிடம் ரொம்ப உண்மையாகவும் உத்தமனாகவும் எங்கள் அப்பா தாவீது இருந்தார் இல்லையா, அது நிமித்தமாக எனக்கு எத்த கொடு, ஞானம் கொடுன்னு தான் சாலமன் நாங்கள் அப்பா வச்சு ஞானத்தை கேட்டான் சாலமன். அப்படி கேட்ட சாலமனுக்கே கர்த்தர் அந்த ஜனங்களை நடத்தும்படியாக ஞானத்தை கொடுத்தாருன்னா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை வச்சு கேட்டான் சாலமன்? தாவீதை வச்சு கேட்டான். சரியா? நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த வசனம் படிங்க. என்னது? 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் படிச்சோம் நம்ம. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம். அது வசனம் மட்டும் படிக்கலாம், நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம படிங்க 6ஆம் வசனம். சாலமன் ஆன்சர்ட். படிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சாலமன் தகப்பனாகிய போத விடுங்க. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ சாலமன் யாரை பற்றி சொல்கிறாப்புல? அவங்க அப்பா பற்றி பெருமையாக சொல்கிறார். யார்கிட்ட? கடவுள்கிட்ட. சரியா? எங்கள் அப்பா இப்படியெல்லாம் இருந்தார், அது நிமித்தமாக எனக்கு எதை கொடு? நீங்கள் இந்த ஜனங்களை நடத்த ஞானத்தை கொடு. ஆமென். அல்லேலூயா. அவங்க அப்பா தாவீதை வச்சு கேட்டதுக்கே பிதா அவருக்கு ஞானத்தை கொடுத்தாருன்னா, நீ யாரை வச்சு கேட்க போற? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதை வச்சு கேட்டதுக்கே ஞானம் கொடுத்த அந்த ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஞானம் இப்போ நம்ம ஜெபிக்கும் போது, திருப்பலி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே சாலமனின் ஞானத்தை கொண்டு ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறாங்களா பாஸ்டருங்க? அந்த ஞானத்தை அப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, நீ யாரை கொண்டு ஞானத்தை கேட்க போகிற? இயேசு கிறிஸ்துவை கொண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன கேட்க போக? ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், பரத்தில் இருக்கிற ஞானத்தை கொண்டு என்ன அபிஷேகியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்லி தென், பரத்திலிருந்து வருகிற ஞானம் மட்டுமே தான் உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை மகிமைப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அது உனக்கு காணாது. ஏன்னா அந்த கண்ணாடி என்ன செய்யும்? அதெல்லாம் உங்களுக்கு மங்களா மாற்றி போட்டுடும். ஆமென்.
எந்த பிரச்சனை இருந்தாலும் அது உனக்கு பிரச்சனை தெரியாது. ஏன்னா அந்த ஞானம் பரத்தில் இருக்கிற காரியங்களை காட்டுமே தவிர பூமியின் காரியங்களை உனக்கு காட்டாதுங்க. ஏன்? அது பரத்திலிருந்து வருகிற ஞானம். அது நன்மையை காட்டும், அது தீமையை காட்டாது. அது ஆசீர்வாதங்களை காட்டும், பிரச்சனைகளை காட்டாது. அது அழகானதை காட்டும், உன்னிடம் இருக்கிற அழுக்குகளை காட்டாது. ஏன்னா கர்த்தருடைய ஞானம் மேன்மையான ஞானம். அதனால தான் எரேமியா 3:33 சொல்லுது, உனக்கு எட்டாததையும் அறியாததையும் பெரிய காரியங்களை காட்டுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எரேமியா என்ன சொல்றாரு? உனக்கு எட்டாததும் அறியாததும் பெரிய காரியங்களை காட்டுவேன். ஏன் உனக்கு காட்டுவேன்னா உன்னிடம் இருக்கிற ஞானம் அதுக்கு தகுதிப்படுத்துது. ஆமென். பரத்தில் இருக்கிற ஞானம் உன்னை என்ன பண்ணுது? எட்டாததும் அறியாததும் பெரிய காரியங்களை காட்டுகிற ஞானத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால அதெல்லாம் கர்த்தர் உனக்கு காட்டுவேன் என்று சொல்றாரு. உன்னை கீழாக்காமல் வாழாக்காமல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை புரிஞ்சுக்கணும்னா உனக்கு தேவ ஞானம் வேணும். அல்லேலூயா. சாதாரணமாக நீங்கள் சர்ச்சில் உட்கார்ந்தா இந்த வசனமெல்லாம் ஈடுபடாது நம்மகிட்ட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை காட்டிலும் பயங்கரமான வசனம் இருக்கு. ஒரு புக்கு ஒன்று நான் எடுத்து பார்த்தேன். 65 ப்ராமிசஸ்னு ஒரு புஸ்தகம் ஒன்று இருந்து அழகாக அந்த 65 ப்ராமிசஸில் டெய்லி நான் படிக்கிறேன். டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் படிக்கிறேன். எவ்வளோ அழகான வசனங்களை கொண்டு தேவன் அதை அலங்கரித்து வச்சிருக்கிறாரோ. பயங்கரமான ஆசீர்வாதங்கள் நம்மகிட்ட இருக்கு. அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு புரியணும்னாலோ, அந்த ஆசீர்வாதம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலோ, நம் சரீர ஞானத்தை, இந்த உலகத்தின் ஞானத்தினால் அது ஒருபோது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த மந்த் என்னங்க வாக்குத்தத்தம்? திடம்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன். திடம்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுதான் உனக்கு வாக்குத்தத்தம். சொல்லுங்க பார்க்கலாம். திடங்கள் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க? உலகத்தை எப்படி ஜெயிப்பீங்க? எப்படி ஜெயிப்பீங்க? என்னக்குது உங்ககிட்ட ஜெயிக்கிறதுக்கு? டிகேசி இருக்கிறாரா, சித்தராமையா இருக்கிறாரா, யார் இருக்கிறாங்க நம்ம கிட்ட இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு? இல்லை ட்ரம்ப்புக்கு ஃபோன் நம்பர் வச்சுருக்கிறீங்களா? இல்லை புட்டினின் ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்களா? இல்லை நார்த் கொரியானோட ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்களா? அவங்களாம் பலசாலிங்க. யாருதுனா ஃபோன் நம்பர் இருக்குதா நம்மக்கிட்ட? கிடையாதுங்க. ஆனால் வசனம் இந்த வாக்குத்தத்தவங்க பாஸ்டர் கொடுத்துட்டாரு. எதை கொடுத்தாரு? இந்த உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயிப்பீங்க? எப்படி ஜெயிப்பீங்க? How will you overcome this world? இந்த உலகத்தை நீ எப்படி மேற்கொள்ள முடியும்? என்னங்க எப்படி மேற்கொள்ள முடியும்? நம்மனால முடியாதுங்க. நம்மனால முடியாது. You cannot. உங்களால உலகத்தை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. முடியவே முடியாது. யாரால முடியும்னா உன்னிடம் இருக்கிற கர்த்தரால் மட்டுமே தான் முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் எப்படி முடியும்னா, எப்போ கர்த்தருடைய பரத்தில் இருக்கிற ஞானம் உன்னிடம் இருக்கிறதோ அப்போ இந்த வசனமெல்லாம் உனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஞானம் உனக்கு அதை வெளிப்படுத்தும். ஆமென். அந்த ஞானம் உனக்கு என்ன செய்யும்? அதை இந்த வசனத்தை உனக்கு வெளிப்படுத்தும். எப்போது அந்த ஞானம் உனக்கு வெளிப்படுத்துதோ அப்போது எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். உனக்கு சந்தோஷம் நிரம்பி இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தைரியம் நிரம்பி இருக்கும். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த உலகத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? மேற்கொள்ள போகிறேன். எப்படி மேற்கொள்ள போகிறேன்? கர்த்தர் ஞானத்தில் என்னை நடத்த போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் கடைசியாக ஒரு முறை படிச்சுட்டீங்க. யாக்கோபு 3:17 படிங்க பார்க்கலாம். பரத்தில் இருந்து எல்லாமே கவனிங்க. பரத்தில் வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் என்ன உன்னது? இரக்கம். அது ஐக்கியம். ஓகே. இணக்கம் உள்ளதா? இருங்க பார்க்கலாம். சப்மிஷன் படிங்க. நற்கனிகளாலும் நிறந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சூப்பராக இருக்குது இந்த மாயமற்ற அந்த விஷயத்துக்கு. சின்சியர் என்ன சொல்லிக்கிறது? என்னன்னா எப்படி அது? சின்சியர்னா ஏமாத்தாது. எது ஏமாத்தாது? அந்த ஞானம் ஏமாத்தாது. அது உண்மையாக இருக்கும். எது? கர்த்தருடைய ஞானம் எப்படி இருக்கும்? உண்மையாக இருக்கும். பொய் சொல்கிற கடவுளுக்கு நம் தேவன் கிடையாது. அல்லேலூயா. ஏமாற்றுகிற கடவுள் நம் கடவுள். அவர் சின்சியர். பட்சபாதம் பார்க்காத தேவன். நல்கனிகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். அவர் உன்னோடு கூட எப்போதும் இருக்கிறவர். He is so submissive. உன்னோடு கூட இருக்கிறவர்.
நம்ம விட்டு பிரியாத தேவன். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த ஞானம் இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஞானம் இருந்தால் தான் கர்த்தர் நம்முடைய இருக்கிறாரா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஞானம் இல்லைன்னா அதை புரிஞ்சுக்கவும் முடியாது, அறியவும் முடியாது, அது நம்ம எட்டாது. ஏன்னா அது ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஞானம். தாமன் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஞானம். அதை புரிஞ்சுக்கணும்னா கர்த்தர் ஞானம் நம்மகிட்ட இருந்தால் மட்டுமே தான் அந்த உயரத்தில் இருக்கிற கர்த்தரை நாம் புரிஞ்சிக்க முடியும். சாதாரணமான மனிதன் விவேகானந்தர் இதெல்லாம் படித்தாராம். இந்த சுவாமி விவேகானந்தன் சொல்கிறாங்களே, அவர் வந்து இந்த வேத புஸ்தகத்தை படிச்சிருக்கிறார். அவருக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, ஏதோ பிடிச்சிருக்கு. எது பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால், உன் சத்ருவை நேசி, உன் சத்ருவை என்ன பண்ணு, நேசி. அது யாருக்குன்னா போய் சொல்ல, யார்கிட்ட இன்னும் வித்தியாசமாக இருக்குன்னு அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் பெரிய பெரிய விஷயம்லாம் இந்த பைபிளில் இருக்குது. அதெல்லாம் அவருக்கு புரியல. ஏன் அவருக்கு தெரியல? ஏன் அவருக்கு அது விளக்கம் கொடுக்க முடியல? நான் அந்த ஞானம் கர்த்தர் அவருக்கு கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், ஹிந்து ஸ்காலர்ஸ், இந்த குரான் படிக்கிறவங்க அவங்கள கூட வேத புஸ்தகத்தை படிக்கிறாங்க. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் வந்து பகவத்கீதா, குரான், வேத புஸ்தகம், பைபிள், இது மூணு வச்சும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஆராய்ந்து பார்க்குறாங்க. இதில் என்ன சொல்லுது, இதில் என்ன சொல்லுது, இதில் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்து குறித்து இதில் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துனா. ஒரு நம்ம சண்டே ஸ்கூலுக்கு ஒரு பையன் வந்தான். என்னன்னு கேட்டான். ஆமாம்மா டீச்சர், நீங்கள் சொல்கிற கேரக்டர் எல்லாம் மகாபாரத்தில் இருக்கிறாங்களாம். இவங்க வந்து யோனா கதைவா நீங்கள் சொல்லியிருந்து, நோவா கதை. இவங்க வந்து நோவா கதைன்னு சொன்னாங்க. அந்த பையன் சொல்கிறான், நோவா கதை வந்து மகாபாரத்தில் இருக்குது, விஷ்ணு அவதாரம், விஷ்ணு அவதாரத்தில் வந்த. பாருங்க, இந்த விஷயத்தை சாதாரணமாக நம்ம புரிஞ்சிக்க முடியாதுங்க. இந்த விஷயம் வேத புஸ்தகத்தை புரியணும்னா தேவ ஞானம் நம்மகிட்ட இருந்தால் மட்டுமே தான் இதன் அகலம், ஆழம், உயரத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தான் அங்கே அழகாய் யாக்கோபு சொல்கிறாரு, பட் த விஸ்டம் தட் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியூர். பரத்திலிருந்து வருகிற ஞானம் பரிசுத்தமாக இருக்கும். ஆமீன். அதில் கலக்கம் கிடையாது, அதில் பிரச்சனைகள் கிடையாது, அதில் மறுப்புகள் கிடையாது. ஏன்? அது பரிசுத்த ஞானம். ஆமீன். அந்த ஞானம் இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் அழகாய் புரிஞ்சிக்க முடியும். அந்த ஞானம் இருந்தால் சகலவற்றையும் நாம் பிறருக்கு சொல்லவும் முடியும். ஏன்? அந்த ஞானம் அதையெல்லாம் செய்து தரும். இட் இஸ் இம்பார்ஷியல். எனக்கு கொடுத்தாரோ இல்லை பாஸ்டர் கொடுத்தாரோ இல்லை இங்கே இருக்கிற உங்களுக்கு கொடுத்தாரோ, எல்லாருக்கும் கொடுக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. எல்லாருக்கும் கொடுக்கிற தேவன். நாம் என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை கூப்பிட்டால் அவள் இறங்கி கேட்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அவரை கூப்பிட்டா அவர் இறங்கி கேட்கிறவராக இருக்கிறார். சாலோமன் கேட்டா, எதை கேட்டா? ஞானத்தை கேட்டா. எதை நடத்தும்படியாய்? உலகத்தை நடத்தும்படியாய். அநேகர் அந்த மாதிரி ஞானம் வச்சுன்னு இருக்காங்க. சாலோமன் கொடுத்த ஞானம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியுமா? அதனால தான் மீரம்மா இவ்வளோ வயசுலேயும் குடும்பத்தை நடத்தி, ஏன்னா நல்லது கெட்டது தெரியும், எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைகள் நல்லது கெட்டது தெரியும், எல்லாருக்கும் கடவுள் கொடுத்துருக்கிறார். கடவுள் உண்டாக்கும் போதே, தாயின் கருவில் இருக்கும்போதே அந்த ஞானம் இருக்கு. தட் இஸ் நேச்சுரல் விஸ்டம். அது என்னது? நேச்சுரல் விஸ்டம். எல்லாருக்கும் அந்த விஸ்டம் கடவுள் கொடுத்துருக்கிறார். எவ்ரிபடி ஆன் திஸ் எர்த் அந்த விஸ்டம் இருக்கு. ஆனால் நமக்கு வித்தியாசமானது என்னன்னா, பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது. ஆமேன். அந்த ஞானம் பரிசுத்தமாக இருக்கும். இந்த வசனங்கள் சொன்னது போல அழகாய் அலங்கரித்த ஞானமாய் அது இருக்கும். இப்போ நம்ம எந்த ஞானத்தை கேட்க போகிறோம்? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை கேட்க போகிறோம். ஆண்டவரே, நான் யோசிக்கிற தன்மை மாறணும், நான் யோசிக்கிற தன்மை மாறணும், நான் பேசுகிற வார்த்தை மாறணும், செயல் மாறணும், குணம் மாறணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? ஞானம் வேணும். ஆண்டவரே, இந்த பூமியின் ஞானம் இதெல்லாம் எனக்கு கொடுக்காது. பூமியின் ஞானம் இதெல்லாம் எனக்கு கொடுக்காது. எவ்வளோ நல்ல பெரிய மாஸ்டராக இருந்தாலும் கூட, பெரிய மாஸ்டராக இருந்தாலும் கூட, டக்குன்னு ஃபஸ்ட்டு ஆப்பிள் யார் கொடுப்பாரு? அந்த பாஸ்டர் அவங்க சன்னுக்கு தான் கொடுக்குவார். ஏன்னா அது வந்து எப்படி மேனுஃபேக்சரிங். அது யாரே இருந்தாலும் முதல்ல அவங்க யாருக்கு கொடுப்பாங்க? சன்னுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அது கர்த்தரின் ஞானம் அவனுக்குள்ள நிரம்பி வழியும் போது அவன் வேற ஜனங்களை பார்க்க ஆரம்பிப்பான், அவன் வேறங்களை அன்பு காட்ட ஆரம்பிப்பான்,
பாருங்க, நேசிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா கர்த்தர் ஞானம் அப்படியாய் செய்கிற ஞானமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு நீங்கள் தேவ ஞானம் பெரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்கலாமா? நாளை நடக்கிற ஆராதனை, ஏன்னா எவ்வளோ ஆராதனை கலந்து கொள்கிறோம். நாளைக்கு நடக்க போகிற ஆராதனை நமக்கு வித்தியாசமாக இருக்கணும். ஏன்னா தேவ ஞானத்தை பெற்று தேவனை ஆராதிக்க போகிறேன். நான் சரீரத்தில் நான் தேவனை ஆராதிக்கலை, ஏதோ காரணத்துக்காக நான் சபைக்கு வந்து ஆராதிக்கலை. என் ஞானம் கர்த்தர் கொடுத்த ஞானம், அந்த ஞானத்தை கொண்டு நான் தேவனை ஆராதிக்கும் போது ஒரு வார்த்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு வசனமும் தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அதில் அர்த்தங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, இப்படியாய் சொல்லியிருக்கீங்க, அதில் குணாதிசயங்கள் என்ன, அதில் உள் அர்த்தங்கள் என்ன, அதுக்கு எனக்காய் ஏன் பேசினீர் என்று சொல்லி கர்த்தரிடம் கேட்கும்போது தேவ ஞானம் நம்மை நிரப்பி ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் தாய் போல தேற்றி, அவர் தந்தை போல நடத்துகிறவராக நம்மை கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். அந்த தேவனை பார்த்து, ஆண்டவரே என்னை தோள் மீது சுமந்திடும், ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றிடும் என்று சொல்லி கேட்கும்போது நம்மளை ஆசீர்வதித்து பலன் படுத்துகிறவராக இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லலாமா? தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, என்னை தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று சொல்லி உலகத்தில் ஆழ்ந்த தேவனை பார்த்து சொல்லுங்க. தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும், உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் அது என்னை சூழும் போது, அதை பனி போல உருக்கிட. அல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருக்கிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க பார்க்கலாம், நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே.
விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஒப்பு கொடுத்து சொல்லலாமா? நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும், உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, அல்லேலூயா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் என்று அறிக்கை செய்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க மட்டும் என்று போதும் என்று சொல்லி ஆண்டவரே விசுவாசத்தில் அறிக்கை செய்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ தொட்டால் போதும் அப்பா தகப்பனே, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. அப்பா நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே, வேறொன்றும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, வேறொன்றும் எங்களுக்கு வேண்டாம். தேவ ஞானம் எங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்திலே, பரத்திலிருந்து வருகிற ஞானங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்திலே. இவர்களுக்கு எட்டாத காரியங்களை தகப்பனே, உயரத்தில் இருக்கிற காரியங்களை தேவன் காண்பிக்கும்படியாக தகப்பனே, மறைவான மன்னாவை இவர்களுக்கு காண்பிக்கும்படியாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே இவர்கள் பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கட்டும், செய்கிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே தேவ ஞானத்தை கொண்டு நிரப்பும்படியா இயேசுவின் நாமத்தில் அபிஷேகிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, வந்தவர்கள் ஆசீர்வதிங்க. இந்த வசனம் இவர்களை செயல்படட்டும் ஆண்டவரே. எங்க வார்த்தை ஒன்று சென்றால் அது தகப்பனே பலனின்றி திரும்பாது என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல அப்பா இந்த வசனம் கேட்டு இவர்களுக்குள்ள தேவ வசனம் கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே, அந்த ஆவியானவர் வல்லமை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆவியானவர் அபிஷேகங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவ ஞானம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக இவர்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காட்சி கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, நாளை நடக்க இருக்கிற ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. தேவன் நீங்க மகிமை அடையும்படியாக அப்பா நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் தகப்பனே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்சம் ஒரு இடத்திலும் இடைப்படாதபடிக்கு ஆண்டவரே அது சுற்றி எரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தேவ ஆவியானவர் வல்லமையினால சபையை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலன்படுத்தி ஆசீர்வதிங்க, ஆரம்பம் முதல் கடைசி வரை நடத்தி தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, எங்க சபை மட்டும் கிடையாது, இந்த பூமி முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனையில் தேவ கிருபை இருக்கட்டும், எல்லா டினாமினேஷன் தேவ கிருபை இருக்கட்டும், எல்லா போதகர்கள் மேல் தேவ கிருபை இருக்கட்டும். தேவ ஆவியானவர் சபைகளை நடத்தும்படியாக தகப்பனே, இந்தியா தேசம் இயேசுவுக்காய் எழும்படியாக தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்க போகிற
போகிற கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சுப்பிரமணி லேவிட் ஆசீர்வதிங்க, எங்கள் மக்களை ஆசீர்வதிங்க, பக்கத்தில் இருக்கிற வீட்டு நண்பர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லாரும் தேவனை ஒரு நாள் தெரிந்து கொள்ளும்படியாக அப்பா தேவ ஞானம் அவர்களுக்குள்ள இறங்கி வரும்படியாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா தகப்பனே. நாளை நடக்கிற எல்லா காரியங்களும், எல்லா சபையின் காரியங்களும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்று இரவே தேவன் சுகத்தை கொடுத்து தேவ ஆராதனைக்கு நாளை கலந்து கொள்ளும்படியாக தேவன் வழிவாசலை திறந்தருளுங்க. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆராதனை தவறக்கூடாதபடியான ஞானத்தை அவள் கட்டளிடுங்க, விசுவாசத்தை கட்டளிடுங்க தகப்பனே. உம்மை காட்டிலும் பெரியது எதுவும் இல்லை என்ற ஞானம் அவளோடு கூட இருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. இந்த மிகுதியான காரியங்களும் காரில் அர்ப்பணிக்கிறேன். வந்த மக்களை மேன்மையாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் மறைந்து போகட்டும், காற்றுக்கொண்டு பலன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.